Hello students, in chapter 8 vector algebra exercise 8.4 la 1 2 3 4 5 பார்க்கலாம். இல்ல first question பாருங்க. Find the magnitude of a vector cross b vector if a vector equal to 2i vector plus j vector plus 3k vector and b vector is equal to 3i vector plus 5j vector minus 2k vector. இதோட சொல்யூஷன் பாருங்க. given அந்த a vector b vector எழுதியாச்சு. a vector கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 2 1 3, b vector கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 3 5 minus 2. அதாவது ஐஜேகேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். மேக்னிடியூட் அப்படின்னா தமிழில் வந்து என்ன அளவு. இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு கண்டுபிடிக்கலாம். கிராஸ் அப்படின்னாலே டிட்டர்மினண்ட்டில் போடணும். நமக்கு ஏ கிராஸ் பி தானே இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. அப்படிங்கிறனால ஐஜேகே போட்டுருங்க. ஏ வெக்டாரோடது 2 1 3, பி வெக்டாரோடது 3 5 minus 2. ஸோ ஃபஸ்ட் ரோவை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஐ வெக்டார் இன்ட்டு த டிட்டர்மினண்ட் 1 3 5 minus 2 minus j vector into the determinant 2 3 3 minus 2 2 3 3 minus 2 டமா மாற்றிருக்கேன் அப்புறம் மிஸ்ஸு ப்ளஸ் k vector into the determinant 2 1 3 5 ஓகேவா. ஸோ i vector into the determinant பாருங்கள், அதை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into minus 2 minus 2 போட்டாச்சு, அது ரெண்டும் சேம் சைன், அதனால மைனஸ் 5 3 சார் 15 minus j vector into 2 into minus 2 minus 4, அது ரெண்டும் சேம் சைன், அதில் மைனஸ் போட்டுருங்க. அந்த இடத்துல 3 வரணும். ஸோ இப்போ மாற்றிருப்பேன் பாருங்கள், மாற்றிட்டு 3 3 சார் 9 போட்டிருப்பேன். ஓகேவா. ஸோ ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2 5 சார் 10, அது ரெண்டும் சேம் சைன். ஸோ மைனஸ் போட்டுருங்க. 1 3 சார் 3. ஓகேவா. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு minus 2 minus 15 வந்து minus 17 ஆகிடுது. minus j vector into minus 4 minus 9 minus 13 ஆகிடுது. plus k vector into 10 minus 3 வந்து 7 அப்படின்னு ஆகிடுது. ஸோ minus 17 i vector. ஸோ a vector cross b vector is equal to minus 17 i vector minus into minus plus ஆகிடும். ஸோ plus 13 j vector plus 7 k vector. magnitude என்ன அளவு. ஸோ modulus of a vector cross b vector is equal to இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த ஐ ஜேகேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன, minus 17 13 7 தானே. அதை அப்படியே எழுதிடுங்க. அதை ஒன்னே ஸ்கொயர் பண்ணி அப்படியே அடிஷனில் போடுங்க ரூட்டுக்குள்ளார. அதுதான் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ minus 17 ஸ்கொயர் பண்ணுறச்ச ரூட் ஆஃப் 289 ப்ளஸ் 13 ஸ்கொயர் பண்ணுறச்ச 169 ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணுறச்ச 49. So therefore a vector cross b modulus of a vector cross b vector is equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 507. therefore ரூட்டுக்குள்ளார போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். a vector cross b vector plus c vector plus b vector cross c vector plus a vector plus c vector cross a vector plus b vector equal to 0 vector என்ன காட்டுக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதில் எடுத்துப்போம், ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை காப்பி பண்ணியாச்சு, சரியா. இப்போ அப்படியே உள்ளே விட்டு கிராஸ் பண்ணுவோமா. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி சி வெக்டார், ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 3 அப்படியே எழுதிருங்க. அடுத்த 3 இருக்குது பாருங்களேன். அது பி கிராஸ் ஏவை நான் ஏ கிராஸ் பின்னு மாற்றும்போது மைனஸ் சைன் போடணுடாமா. சி கிராஸ் ஏயை நான் ஏ கிராஸ் சி அப்படின்னு போடும்போது மைனஸ் சைன் போடணும். சி கிராஸ் பியை நான் பி கிராஸ் சி அப்படின்னு மாற்றுவேன், அப்போ ஒரு மைனஸ் சைன் போட்டுடணும். மிஸ் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். பி கிராஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன், அது ஏ கிராஸ் பி, அது மைனஸ் போட்டுணுண்டாமா. மைனஸ் போட்டுட்டேன், பட் மாற்றாமல் விட்டுட்டேன், அது ஏ கிராஸ் பின்னு போட்டிருக்குங்க. அப்படி போடும்பொழுது எல்லா டேர்மும் நமக்கு மற்ற ரெண்டுத்தையும் நான் மாற்றி தான் எழுதியிருக்கேன். இதை மட்டும் நான் ஏ கிராஸ் பி அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா. ஸோ அது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடச்சிடுது. ஓகேவாப்பா. கொஞ்சம் நீ மாற்றிக்கடாமா. நீங்கள் போட்டு பார்க்கும்போது மாற்றி போட்டுருங்க. மிஸ் அதை மாற்றாமல் விட்டுட்டேன், சைனை மட்டும் மாற்றிட்டு அதை மாற்றாமல் விட்டுட்டேன். ஸோ அது மீதி எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடுது நமக்கு. ஸோ கொஷின் அப்படியே எடுத்துடுதுங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஹின்ஸ் ப்ரூவ்டு. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வெக்டார்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 10 √3 that are perpendicular to the plane
which contains I vector plus 2j vector plus k vector and I vector plus 3j vector plus 4k vector. I vector plus 2j vector plus k vector மற்றும் I vector plus 3j vector plus 4k vector என்ற வெக்டார்கள் உள்ள தளத்திற்கு செங்குத்தாகவும் n அளவு 10√3 உடைய அலகு வெக்டார்களையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கிவன் கொஷினை வந்து இந்த கொடுத்துருக்காலே வெக்டார்ஸ் அதை ஏ வெக்டார் பி வெக்டார்னு எழுதிக்கிங்க. ஏ வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ் வந்து 1 to 1, பி வெக்டாரோட கோஃபிஷியன்ஸ் வந்து 1 3 4. ஓகேவா? ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிங்க. கிராஸ்னால டிட்டர்மினண்ட்டில் போடணும் இல்லையா? ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் போட்டிருக்குங்க. இதோடது 1 to 1, இதோடது 1 3 4. அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 2 4s are 8, சேம் சைன். ஸோ மைனஸ் 1 3s are 3 minus j vector into 1 4s are 4, same sign. So minus 1 1s are 1 plus k vector into 1 3s are 3 minus 1 2s are 2. அது சேம் சைன்னால மைனஸ் போட்டுட்டேன். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 8 minus 3 வந்து 5 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 4 minus 1 வந்து 3 plus k vector into 3 minus 2 1. Therefore 5i vector minus 3j vector plus k vector. அதுதான் a vector cross b vector. இதுக்கு மாடுலஸும் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேவா? ஸோ அதோட கோஃபிஷியன்ஸ் வந்து 5 minus 3 1. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணுறச்சு 25, 3 ஸ்கொயர் பண்ணுறச்சு 9, மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுறச்சு 9, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. ஸோ ரூட் ஆஃப் 35 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்சு. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 35 அப்படின்னு கிடைக்குது. ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் செங்குத்தான அலகு வெக்டார், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் செங்குத்தான அலகு வெக்டார். The unit vector perpendicular to a vector and b vector. And அப்படின்னா cross. ஓகேவா? The unit vector perpendicular to a vector and b vector. The unit vector perpendicular to a vector and b vector is equal to plus or minus a vector cross b vector divided by modulus of a vector cross b vector. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 5i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார்னு அதை அப்படியே போட்டுருங்க. மாடுலஸும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியும். அதோட ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 35. ஸோ டிவைடில் ரூட் ஆஃப் 35ன்னு போட்டுருங்க. பட் இந்த கொஷினில் இன்னொரு மேக்னிடியூடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா. எண்ணளவு மட்டு எல்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ எனவே மட்டு 10√3 உடையதும் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் செங்குத்தான வெக்டார்கள். The vector of magnitude 10√3 perpendicular to a vector and b vector. இப்போ நம்ம எடுத்து எழுதணும்லடா யூனிட் வெக்டாருக்கு, அந்த ஆன்சரோட 10√3 மட்டும் சேர்த்துக்கணும்டா, அவ்வளோதான்டா, நம்ம வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 10√3 perpendicular to a vector and b vector is equal to plus or minus 10√3 into 5i vector minus 3j vector plus k vector divided by root of 35. அவ்வளோதான்ப்பா. மட்டு எண்ணளவில் சேம் மீனிங். ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? அதான் ஃபோர்த்து கொஷின். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் டு ஈச் ஆஃப் த வெக்டார்ஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் வேர் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். A vector is equal to I vector plus J vector plus K vector மற்றும் B vector is equal to I vector plus 2J vector plus 3K vector எனில் A vector plus B vector மற்றும் A vector minus B vector ஆகியவற்றிற்கு தனித்தனியாக செங்குத்தாக உள்ள வெக்டார்களை காண்க. ஸோ கிவன் வந்து A vector B vector அவனே கொடுத்துருக்கான். அவன் A ப்ளஸ் பி A மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அதை நான் A ப்ளஸ் பியை வந்து சின்னு எடுத்துக்கிறேன், A மைனஸ் பியை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சி வெக்டாருங்கிறது A ப்ளஸ் பி தானே. ஸோ ஏ வெக்டாரோடையும் பி வெக்டாரோடையும் காப்பி பண்ணிடுங்க. ஐ ப்ளஸ் ஐ, ஸோ 2i வெக்டார், ஜே ப்ளஸ் 2j, ஸோ ப்ளஸ் 3j வெக்டார், கே ப்ளஸ் 3k, தேர்ஃபோர் 4k வெக்டார். ஸோ சி வெக்டார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
டி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் தானே. ஸோ ஏ வெக்டார் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் தானே, அப்போ த்ரோ அவுட்டு பியை வந்து சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் ஐ மைனஸ் 2j மைனஸ் 3k. ஸோ ஐ மைனஸ் ஐங்கிறனால 0 ஐ வெக்டார், ஜே மைனஸ் 2j மைனஸ் ஜே வெக்டார், கே மைனஸ் 3k வந்து மைனஸ் 2k வெக்டார். ஓகேவாப்பா. இப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம் போன கொஷினில், யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு போத் சி வெக்டார் அண்ட் டி வெக்டார். சி வெக்டாருக்கும் டி வெக்டருக்கும் செங்குத்தான அலகு வெக்டார் அப்படின்னா என்ன பார்த்தோம், சி வெக்டார் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரா. ஸோ சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். சி வெக்டார் என்னடா கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், அதாவது ஏ ப்ளஸ் பியை தான் நம்ம சின்னு வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ 2 3 4 அந்த மாதிரி ஏ மைனஸ் பியை வந்து டி அப்படின்னு வச்சுருக்கோம். 0 -1 -2 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணலாமாடா. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு த டிட்டர்மினன்ட் போட்டுன்னு எழுதலாம், இல்லைன்னா டேரெக்டாக போட்டுடலாம். 3 × -2 -6ன்னு போட்டாச்சு. ஆப்போசிட் சைன், ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 1 4s are 4 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 2 × -4 வந்து -4. இது 0 4s are 0, அது மைனஸ் சைன் போட்டிருக்கேன், அது ஏன்னா அது சேம் சைனுங்கிறனால. ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 2 × -1 -2, அது சேம் சைன் மைனஸ் போட்டுட்டு 0 3s are 0. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு -2 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு -4 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -2. ஸோ -2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஸோ சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -2 ஸ்கொயர் பண்ணுறச்ச 4 ஆகிடும், 4 ஸ்கொயர் பண்ணுறச்ச 16 ஆகிடும், -2 அகெயின் ஸ்கொயர் பண்ணுறச்ச அதுவும் 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும் நமக்கு ரூட்டுக்குள்ளார. ஓகேவா. therefore யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார் அண்ட் டி வெக்டார். சி வெக்டாருக்கும் டி வெக்டாருக்கும் செங்குத்தான அலகு வெக்டார் is equal to plus or minus c vector cross d vector divided by modulus of c vector cross d vector. ஃபார்முலா என்னதான் சொல்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டாருங்கிறத இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். -2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் -2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் -2k வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டாருங்கிறது ரூட் ஆஃப் 24. அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் மற்றும் 3i வெக்டார் -2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் parallelogram whose two adjacent sides are determined by the vectors I vector plus 2j vector plus 3k vector and 3i vector minus 2j vector plus k vector. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அதுதான் ஃபார்முலா. ஓகேவா. ஏரியாங்கனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுருணும். இல்லாட்டி ஏ வெக்டார் பி வெக்டார்னு காப்பி பண்ணியாச்சு. ஸோ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் அப்படின்னு போட்டுட்டு ஏவோட கோஃபிஷியன்ஸ் என்ன 1 2 3. ஸோ அதை ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது பி வெக்டாரோடது பார்த்திங்கன்னா 3 -2 1. ஸோ ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா. ஐ வெக்டார் இன்ட்டு 2 1s are 2, ஆப்போசிட் சைன், ஸோ ப்ளஸ்ஸு 3 2s are 6 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 1 1s are 1, சேம் சைன், அதனால் -3 3s are 9 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு 1 × -2 -2, அது ரெண்டும் சேம் சைன், ஸோ -3 2s are 6. ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு 8 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு -8 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -8. ஸோ 8i வெக்டார் ப்ளஸ் 8j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதானே ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா. ஸோ ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 அதோட -8. ஸோ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறச்சு அது வந்து
64 64 64ன்னு வரும். ஸோ 64 + 64 + 64 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரூட் எடுத்தாலும் சரி. ஆர் வந்து இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8² + 8² + 8² போட்டிருக்கேன். மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணால் அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ √8² + 8² + 8² போட்டுட்டு எல்லாத்துலேயும் 8² காமனாக இருக்கனால வெளியில் எடுத்துடுறேன். உள்ளுக்குள்ளார அப்போ என்ன இருக்கும் 1 + 1 + 1ன்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 8² ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா 8 வெளியில் வந்துடும். இந்த 1 + 1 + 1க்கு ரூட்டு போட்டிங்கன்னா √3. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் parallelogram இணைகரத்தின் பரப்பளவு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் × B வெக்டார் is equal to 8√3 ஸ்கொயர் யூனிட்ஸ். 8√3 சதுர அலகுகள். ஓகேவா? ஏரியா ஆஃப் parallelogram 8√3 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.